ஐயா மூலம் பேசின வார்த்தைகள் 100% உண்மை. ஆண்டவர் சொல்றாரு, குடும்பத்துல எத்தனையோ சிறையிருப்புகளை நீ தாண்டி வருகிறாய். பிள்ளைகளை குறித்த பாரம், இரவும் பகலும் தூக்கமில்லை உனக்கு. சில பண நெருக்கடி, இவற்றுக்கெல்லாம் மத்தியில அப்பாவை தேடி வந்திருக்கிறாய். இப்பொழுது ஒரு வல்லமை, இப்பொழுது ஒரு அக்கினி உன்னால நிக்க முடியாது. ஒரு மகிமை, திரும்ப கூட்டுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாள் இந்த நேரத்தை நீ குறித்து வைத்துக்கொள். உன் குடும்பத்துல நடக்காததெல்லாம் நடக்க போகுது, முடியாததெல்லாம் முடிய போகுது. தடைகளை நான் உடைச்சிருக்கிறேன், தடைகளை உடைச்சிருக்கிறேன். வழிகளை உனக்கு உன் குடும்பத்துல திறந்திருக்கிறேன். வழிகள் திறக்கப்பட்டு விட்டது. என் மகிமையை காண்பா. இப்பொழுது ஒரு வல்லமை, நிக்க முடியாத ஒரு வல்லமை, ஒரு அக்கினி மகளே, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி. ஐயா சொன்ன மாதிரி எங்க குடும்பத்துல 1.5 வருஷமா சரியான பண கஷ்டம். எங்களுக்கு சரியாவே வியாபாரமும் இல்லை. என் பிள்ளைங்க 2 பேரும் படிக்காங்களேன்னு பிள்ளைங்களை குறித்து பாரத்தோட தான் நான் வந்தேன். கண்டிப்பாக ஏசப்பா என் கூட பேசுவார்னு நினச்சி வந்தேன். அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு புதிய அபிஷேகம் கிடச்சிருக்கு. இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளலை. ஆனால் கர்த்தர் ஐயா மூலம் பேசின வார்த்தைகள் 100% உண்மை.